வணக்கம். இன்றைக்கி நம்ம அம்ப்ரெல்லா ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைனிங்கில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப லேஸாக இருந்தது. அதனால் நீங்கள் நல்லா திக்கான கிளாத் கொடுத்தீங்கன்னா ஒரு கிளாத்தே போதும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங்கில். இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம ராங் சைடு வச்சு லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்கு வந்து திருப்ப போகிறதில்ல, ஒரு பைப்பிங் கொடுத்துக்கலாம். அதனால் ராங் சைடு இந்த மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணி சுற்றி வர தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ரவுண்டாக எல்லா பக்கமும் தையல் போட்டுட்டு வரோம், அவ்வளோதான். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ராக்கில் நான் நிறைய டிசைன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளான ஃப்ராக் தான். ஏதோ ஒரு மெட்டீரியல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சிம்பிளாக தைச்சி போட்டுடலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நான் தையல் போட்டுட்டேன். இந்த எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரைட் சைடு திருப்பும்போது இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி கையும் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு கையுமே தைச்சிட்டு நம்ம அவுட் சைடு இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த ஃப்ராக்கில் வந்து எங்களுக்கு ஜிப்பு வேணும்னு கேட்டுட்டாங்க. திடீர்னு கட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு ஜிப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பேக் பார்ட்டை வந்து ரெண்டாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு சென்டரில் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த லென்த்துக்கே நம்ம ஜிப் வைக்க போகிறோம். இந்த பார்ட் வந்து சின்ன பார்ட்டு தானே, அதனால் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன் ரெண்டு பீஸாக. இப்போ எதில் ஜிப் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதில் பாருங்கள், அந்த உள்ளே கொடுத்துருக்குற ஒயிட் கிளாத்தே நான் எடுத்திருக்கேன். ஒரு 2.25 இன்ச் அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸாக எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுடலாம். ஓரமாக தையல் போடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு போடுங்க போதும். அதே மாதிரி ரெண்டு சைடும் 1/4 இன்ச் அளவுக்கு போட்டு எடுத்துகிட்டு இப்படி மடித்து விட்டு மேலே டாப் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டாப் ஸ்டிச்சும் போட்டுட்டு அதை அப்படியே மடிச்சிங்கன்னா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான். இப்போ மடிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு தையல் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே வச்சு தான் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜிப் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு நூல் ஒரு கோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி அதிகமாக வச்சு நீங்கள் தையல் போடுங்க. கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போடும்போது கரெக்டாக வரும். நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி அந்தளவு கேப் அந்த பக்கம் கிளாத் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ட்ரெஸ் போடும்போது அந்த ஜிப்பு வந்து தெரியாது, வெளியில் தெரியாது. அதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி போடணும். அதே மாதிரி தான் அடுத்த சைடும் மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும்போது கவர் ஆகும். அப்போ நமக்கு எந்த இடத்துல தையல் போடணுங்கிறதும் தெரியும். இந்த மாதிரி வச்சு போட்டு அடுத்த சைடும் நம்ம தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஜிப் வைக்கிறது ரொம்ப ஈஸி. அது இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. பாதியில் கட் பண்ணிட்டு வைக்கிறதுனா கூட கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தைக்கிறவங்களுக்கு சிரமமாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு வைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் வந்து இந்த லைனிங்லேருந்து நம்ம சாட்டின் கிளாத் லைனிங் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதிலிருந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒன் சைடு மடித்து அடிச்சுட்டு இப்போ நம்ம நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. சுற்றியும் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே இதே பைப்பிங் தான். நெக்கும் நம்ம ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கிறோம். அதனால் பைப்பிங் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக திரும்பி கொடுக்கும். இப்போ நம்ம மடிக்கும்போது பைப்பிங் த்ரெட் பைப்பிங் மாதிரியே ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி மடித்து பாருங்கள். மடிச்சுட்டு நம்ம பைப்பிங் மேலே படாத மாதிரி தையல் போட்டு விடணும். அந்த பைப்பிங் மேலே படாமல் மெதுவாக தையல் போடுங்க. போடும்போது தான் நம்மளுக்கு அந்த பைப்பிங் நீட்டாக இருக்கும். அடுத்த சைடு வேணால் டபுள் தையல் போட்டுக்கலாம், இல்லைன்னா எம்மிங், அது நம்ம இஷ்டப்படிக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ டாட்டு பிடிக்கணும். டாட் வந்து கரெக்டாக
கரெக்டாக அந்த ஷோல்டர் நேர் வர மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே டாட்டு பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். ஃப்ராக் வந்து வடிவமாக வரும். இப்போது அந்த சைடுலேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட்டு பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நான் டாட்டு பிடிச்சிட்டேன். அவ்வளோதான். அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சுட்டு நம்ம எவ்வளோ கிளாத் விட்டோமோ தைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு டாட் பிடிச்சிடலாம். டாட் பிடிச்சாச்சு. இப்போ திருப்பிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். நான் ஸ்லீவும் அதே மாதிரி தான் பைப்பிங் வந்து நெக் ஃபினிஷ் பண்ண மாதிரியே பைப்பிங் கொடுத்துருக்கேன் ஸ்லீவுக்கும். இப்போ நம்ம எப்போவுமே சென்டர்லேருந்து கை ஜாயின் பண்ணுங்கள். சின்ன ட்ரெஸ்ஸோ பெரிய ட்ரெஸ்ஸோ அதுதான் கரெக்டாக வரும். இப்போ நான் சென்டர்லேருந்து வச்சு தான் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பாட்டம் தைக்கிறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்யூ.